தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் இளநாதன் ஐயா அவர்கள் இன்றைய தினம் குறளும் பொருளும் அதிகாரம் 87 பகை மாட்சி என்னும் தலைப்பிலே பேச வருகின்றார். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். குறளும் பொருளும் அதிகாரம் 87 பகை மாட்சி எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. உலக பொதுமறையான திருக்குறள் வாழ்க்கைக்கு வழிவகுத்து வாழ வேண்டிய முறையில் வாழ்வதற்கு பெரும் துணையாக இருப்பதாகும். திருக்குறள் மொழிக்கும் நாட்டிற்கும் தமிழருக்கும் என்றும் அனைத்து சிறப்பையும் கொடுத்து சிறப்பிக்கின்றன. திருக்குறள் அதிகாரம் 87 பகை மாட்சி. தம்மை விட வலியவர்க்கு மாறுபட்டு எதிர்த்தலை விட வேண்டும். தம்மை விட மெலியவர் மேல் பகை கொள்வதை விடாமல் விரும்பி மேற்கொள்ள வேண்டும். மெலியோரை விடுத்து வலியோரை எதிர்த்து போரிட விரும்புவதே பகை மாட்சி என போற்றப்படும். பகை மாட்சி அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம். அதிகாரம் 87 பகை மாட்சி. 861வது திருக்குறள். வலியார்க்கு மாறு ஏற்றல் ஓம்புக, ஓம்பா மெலியார் மேல் மேக பகை. தம்மிலும் வலிமை மிக்கவரை எதிர்க்க வேண்டாம், தம்மிலும் வலிமை குறைந்தவரை எதிர்த்தலை விரும்புக. 862 அன்பு இளன் ஆன்ற துணை இளன் தான் துவான், என்பரியும் ஏதிலான் துப்பு. தானும் திறமையற்றவனாய் தன் இனத்தார் மேல் அன்பும் அற்றவனாய் துணை வலியும் அற்றவனாய் உள்ளவன் பகைவரை எவ்வாறு வெல்வான்? 863 அஞ்சும் அறியான் அமைவு இளன் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு. அஞ்சுதற்கு அஞ்சாதவன், அறிய வேண்டியதை அறியாதவன், பிறரோடு ஒத்து நடவாதவன், ஈகை குணமற்றவன் பகைவரால் வெல்ல எளியவன் ஆவான். 864 நீங்கான் வெகுளி நிறை இளன் எஞ்ஞான்றும் யாங்கனும் யார்க்கும் எளி. வழிநோக்கான் வாய்ப்பன செய்யான் பழி நோக்கான் பண்பு இளன் பற்றார்க்கு இனிது. செயலை செய்ய வழிகளை ஆராயாமல் தவறு செய்பவனாய், வரக்கூடிய பழிகளை கருதாதவனாய், நற்குணமற்றவனாய் உள்ளவன் பகைவரால் எளிதாக வெல்லப்படுவான். 866 காணா சினத்தான் கழிபெருங் காமத்தான் பேணாமை பேணப்படும். உண்மையறியாத சினத்தான் பெரு காமுகன் இவர்களது பகைமை விரும்பி வெல்லப்படும். 867 கொடுத்தும் கொளல் வேண்டும் மன்ற அடுத்து இருந்து மானாத செய்வான் பகை. அருகாமையில் வசித்து தனக்கே தீமை செய்பவனை ஏதாவது கொடுத்தாவது பகை கொள்ள வேண்டும். 868 குணன் இலானை குற்றம் பல ஆயின் மாற்றார்க்கு இனன் இளன் ஆம் ஏமாப்பு உடைத்து. குணமற்று பல குற்றம் உடையவனாய் இருப்பின் அவன் துணையில்லாதவன் ஆவான். 869 சிறுவார்க்கு சேன் இகவா இன்பம் அறிவு இலா அஞ்சும் பகைவர் பெறின். அறிவில்லாதவரையும் அச்சமுடையவரையும் பகையாக பெற்றால் வெற்றி இன்பம் நிச்சயம். 870வது திருக்குறள். கல்லான் வெகுளும் சிறுபொருள் எஞ்ஞான்றும் ஒல்லானை ஒல்லாது ஒளி. அரசில் அறியாதவனோடு பகைத்து அவனிடமிருந்து எளிதாய் வரும் பொருளை அடையாதவனை புகழ் நெருங்காது.
இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது தக்கோலத்திலிருந்து என் எல்லாதன் ஐயா பேசியதை கேட்டீர்கள். குரலும் பொருளும் என்ற தலைப்பிலே. நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.